dancing under the stars. Let's see where the road takes us tonight. காலை வணக்கம். Good morning guys. Can't see my face. கொஞ்சம் இருட்டா இருக்கும். ஏன்னா இப்போ மணி 3. 3:28 a.m. லோவினா பீச் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போனால் டால்ஃபின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 hour தூக்கத்தில் இப்போ கிளம்பியாச்சு. ஆமாம். டால்ஃபின் பார்க்க. இது வந்து க்ளூக்கில் புக் பண்ணல, கெட் யோர் கைட் அப்படின்ற ஒரு ஆப்பில் புக் பண்ணோம். க்ளூக்கை விட அங்கே வந்து இன்னும் பேக்கேஜஸ் நிறைய இருக்குது அண்ட் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது க்ளூக்கை விட. ஸோ சிலது வந்து கார்லாம் வந்து நாங்கள் க்ளூக்கில் புக் பண்ணோம். இந்த மாதிரி விஷயம் வந்து கெட் யோர் கைட் அதில் வந்து புக் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து காலையிலேயே எங்களோட ஹோட்டல் வந்து ஃப்ரூட்ஸும் சில பல ஐட்டங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம டிரைவர் அண்ணன் வந்து அவங்ககிட்ட சொல்லி அவங்க காலையிலே கிளம்புறாங்க, அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரும் இவ்வளோ பாசமாக இருக்கு. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஸோ அங்கே சந்திப்போம். டால்ஃபினை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. வா, Semalam hujan. Semalam ada hujan dia ada kuat dia. வெள்ளமாக இருக்குது. நேற்று மழை பெஞ்சிருக்கு போல் இந்த ஏரியாவில். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. 2.5 hours பிறகு ட்ராவல் பண்ணி இந்த லோவினா பீச் அதுக்கு வந்திருக்கோம். 2.5 மணி நேரம் ட்ராவலுக்கு பிறகு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக அண்ட் ஆல்சோ டால்ஃபின் பார்க்குறதுக்காக. உள்ள அந்த பக்கம் காட்டேன் கேமரா உள்ள. முன்னுக்கு சமயம் கிடைக்க ஃபோனில் எடுத்தேன். சின்ன போட்டு முதல்ல பார்க்கும்போது பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு.让小哥抱着你拍，让小哥抱着你拍。啊，你现在可以拍一个后面的那个是吗？还没出来，还没出来啊，还没到时。One eternity later. 你们也拍，哦，你拉住啊！哇，哇，哇，啊，baby！ 哇，好近啊，他们好近啊！哇！这边真的好近，我把它转了一个圈了。
了。成功了，你背好闹。ஸோ டால்ஃபின் வாட்சிங் பார்க்க வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் டால்ஃபின் வந்து மேலே வந்து ஹாய் சொல்லிட்டு போகுது. ஸோ உங்களுக்கு அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் நாலா பக்கமும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டால்ஃபின்ஸ் எந்த பக்கம் வந்து வருதுன்னு. ஏன்னா ஒரு ஸ்பாட்டில் வந்துருச்சுன்னா எல்லோரும் போட் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக கிளம்பி போயிடுறாங்க. ஸோ டால்ஃபின்ஸ் மேலே ரொம்ப இருக்க மாட்டேங்குது, போட் சுற்றி இருக்கிறனால சரவுண்ட் பண்ணுறதுனால அது டக்குன்னு உள்ளுக்கு போயிடுது. இங்கே பார்த்துட்டானுங்க, அழுத்தினானுங்க. இப்போ தான் மேலே போயிட்டு வந்துச்சு. ஒன்று தான் பார்த்து அதை போட்டு கலத்துறாங்க. 你站起来，我看那边。不对，往那边去了。我起来。往前冲！往前冲！ அழுத்துங்கடா. 往前冲！往前冲！ நீ தான் எடுக்கணும். 上面看到了吗？ 他不知道不回去了。 Much later. Dolphin, please stop. 大一片，他不来。 என்ன செய்ய அழகாக இருந்துச்சு. 没有玩手机啊，我也在看。哎，那边，那边那个出来了。那哇，他们。 2 very boring minutes later. 哇！ இருக்கு. 看这里，那边会好近。哇，一大波。哇，看到了吧？站起来，看来回去。 哇！ இப்படி ஒரு எத்தனை மணி நேரம் தேடி இருக்கோம்? 2 மணி நேரம் தேடி ஃபியூ சைட்டிங்ஸ் கிடச்சிது டால்ஃபின்ஸோட. நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் குதிக்கல மேலே வரைக்கும் குதிச்சு விளையாடலை. அதுக்கு இவங்க இடம் தரலை. ஆமாம், ஃபுல்லாக வந்தோடனே அந்த போட்டை மேலேயே போட்டு அமுக்கு. அப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? அவ்வளோ நிறைய போட்டு. ஆனால் சில சைட்டிங்ஸ் கிடச்சிது, நல்லா அழகாக இருந்துச்சு. டால்ஃபின்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போட் எடுத்து நாங்கள் எங்கே வந்தோமோ அங்கே கிளம்பிட்டோம். அப்புறம் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம அடுத்து போகிற இடத்துக்கு ஒன்று நம்ம நடந்து போகலாம். ஆனால் வந்து நம்ம அந்த ஆப்ஷன் எடுக்கலை. ஸோ நம்ம மோட்டர் எடுக்கலாம். இது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நடந்து போகிறதா இருந்தால் போகலாம். பட் ஆனால் நாங்கள் வந்து பைக் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த பாதை வந்து ஒத்தையடி பாதை, கொஞ்சம் டெரராக இருந்துச்சு. பட் நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் எங்கே போகிறோம். ஸோ இந்த பைக் ரைடு நீங்கள் எடுக்கணுன்னா அந்த லோக்கல் கைட் கிட்டே கேட்கலாம். இது வந்து 2 பேர்த்துக்கு 50,000 இந்தோனேஷியன் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க.
ஓகே, நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இது வரைக்கும் நான் டிக்டாக்ல இந்த மாதிரி இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன். என்ன வாட்டர் ஃபால் இது? செக்கும்பூர் வாட்டர்ஃபால். ஸோ அதுக்கு வந்திருக்கோம். இது வந்து இங்கேயே 3 வாட்டர்ஃபால் இருக்கு. இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து 2 தான் எடுத்திருக்கோம். லாங் ட்ரெயில் வேணாம், இது வந்து ஒரு மாதிரி மீடியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து 2 வாட்டர் ஃபால் இருக்குது. ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆமாம், இறங்குற பாதை. அதுதான் அவங்க தான் நம்ம கைடு. ஸோ இது நல்லா இறங்கி வாட்டர் ஃபால் குளிச்சுட்டு திருப்பியும் மேலே ஏறி வரணும். அதுதான் இந்த ட்ரெயில். ஸோ வாட்டர் ஃபால் போகணுன்னு நான் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போது ஹிடன் வாட்டர் ஃபால் போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால், கொஞ்சம் கீழே இருக்கிற வாட்டர் ஃபால். ஆனால் கீழே இருக்குதுன்னு தப்பாக இடம் போட்டுறாதீங்க. ட்ரெயில கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டைம் கரெக்டாக மழை தூருது லைட்டாக. ஸோ யா, இந்த ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி இதை நடந்து இதை கடந்து போகணுமா? அப்போ தான் இந்த ஹிடன் வாட்டர் ஃபால் போக முடியும். என்னடி இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? சும்மா இல்லை, இது மழை பெய்யுதா இல்லை வாட்டர் ஃபாலோட தண்ணியா? அவங்க சொன்னாங்க லைட்டாக மழை பெய்யுதுன்னு. ஸோ ஆனால் இல்லை, அதோட மிஸ்ட் வாட்டர் ஃபாலோட மிஸ்ட். லைட்டாக மழை பெய்தாங்க. அப்படியா? அதான் அதோட ஆர்வம். ஃபர்ஸ்ட் ட்ரெயில் வந்து இப்போ தான் முடித்தோம். நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்லிப்பர் போட்டு வாங்க, இல்லைன்னா கால் வலிக்கும். ஷூவை கழட்ட சொல்லிட்டாங்கண்ணா. ஆமாம், நாங்கள் வந்து ஷூ போட்டு வந்தோம். சரி, ஓகே. ஆக்சுவலி நம்மள அடுத்த வாட்டி இந்த ஹைக்கிங்கோட ஸ்டாண்டர்ட் தண்ணி போட்டு ஆமாம், இன்னொரு ட்ரெயில் இருக்குது. ஸோ இதையும் நாங்கள் கடக்கணும் அந்த சைடு. ஸோ அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அவங்கள பிடிச்சிட்டு அப்படி போ. இதை நான் கடந்துட்டு சொல்கிறேன்.
நாங்கள் கடந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க. சாரல் அடிக்குது, லென்ஸில் விழுது, என்னென்ன பாரு. அதான் என்ன இப்படி தொடச்சோன்னே எடுக்கணும். போ இரு. நம்ம ஷீல் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் நம்மளோட கைடு. முடியலை, இப்போதான் 2 வாட்டர் ஃபால் போயிட்டு வரோம். போகிற வழி ரொம்ப அங்கங்கே கல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த பாத்தில் நடந்து போகணும். ப்ளஸ் அவங்க வந்து அங்கங்கே நின்று ப்ரே பண்ணிட்டு தான் போகிறாங்க. சொல்லுவாங்க ஷூ ஃபுல்லாக போச்சு. இப்போ நம்ம எதிர்பார்க்கல இப்படி நனைவோணும். இப்போ தான் 2 வாட்டர் ஃபாலும் முடிச்சுட்டு மேலே ட்ரெக் பண்ணுறோம். வந்த ட்ரெக் வந்து ரொம்ப லாங் இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இறங்குறது. ஏறுறது ஈஸியாக ஏறிடலாம், பிரச்சனையே இல்லை. காசி முடிஞ்சு மேலே வந்துட்டோம். வந்த அதே இடம் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்தப்போ இறங்குறப்போ வாட்டர் ஃபால் போகும்போது கிளியராக தான் இருந்துச்சு வியூ. ஆனால் நாங்கள் மேலே திரும்ப வந்துட்டோன்னா சாப்பிடலான்னு ஸ்டாப் பண்ணோம் இங்கே ஹேங்கிங் கேஃபேயில். பட் மழை தூர ஆரம்பிச்சனால இங்கே நல்ல வியூ பார்க்க முடியலை. ஸோ பக்கத்துலேயே நீங்கள் வந்து சுற்றி நடக்கலாம். சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருக்காங்க, அங்கே காஃபி விற்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஹேங்கிங் கேஃபேயில் சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே கிட்ட இருந்த ஸ்டால்ஸில் போயிட்டு ஃப்ரூட்ஸ், வெனிலா பாட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு.